கர்த்தருக்குள்ள இந்த வருஷத்தை ஆரம்பித்து கர்த்தருக்குள்ள இந்த வருஷத்தை என்ன செய்வோம், முடிப்போம். கர்த்தருக்குள்ள இந்த வருஷத்தை ஆரம்பிப்போம். ஒரு மனுஷனுடைய ஆரம்பம், ஊழியத்தினுடைய அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பம் முக்கியமானது. அதே போல முடிவும் முக்கியமானது. இது ரெண்டுமே முக்கியமானது. ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பித்து முடிக்கும் போது நல்லா என்ன செய்யணும், முடிக்கணும். ஆரம்பிக்கும் போது ஏனோதானு ஆரம்பிச்சா முடிக்கும் போது என்ன செய்ய முடியாது, சரியா முடிக்க முடியாது. அதனால இந்த ஒரு கட்டடம் கட்டும்போது அது என்ன செய்வாங்கன்னா, நல்ல அஸ்திபாரம், எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாய் அஸ்திபாரம் போடுகிறார்களோ அந்த அளவுக்கு உயரமா என்ன செய்யலாம், கட்டலாம். அது போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில எந்த அளவுக்கு கிறிஸ்துக்கள் ஆழமா இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவங்க உயரமா என்ன செய்யலாம், கடந்து போகலாம். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா ஏசப்பா சொன்னாரு, ஒரு இந்த வசனம் சொல்றாருல, ஒரு மலை மேல வீடு கட்டின பிறகு அந்த வீட்டு மேல பனி மழை எல்லாம் கடந்து வந்தாலும் புயல் வந்தாலும் அந்த வீடானது என்ன செஞ்சது, நிலைச்சினது. காரணம் என்னன்னா, அந்த வீடு கண்மலையின் மேல என்ன செய்யப்பட்டது, அஸ்திவாரம் போடப்பட்டது. கண்மலையின் மேல போடப்பட்டது. அதனால அது உயிரோட என்ன செஞ்சது, இருந்தது. அது மாதிரி நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் வருகிற வரைக்கும் நிலைத்து நிற்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த வருகையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். தேவன் நமக்கு இரக்கம் செய்வாராக. அதுக்குத்தான் நம்ம அஸ்திபாரங்களை என்ன செய்ய வேண்டும், சரியாய் போட்டு அஸ்திபாரத்தை நம்ம ரெடியா என்ன செஞ்சிருக்கணும், வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டை நம்ம என்ன செய்வோம், நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில முக்கியமான ஒரு பகுதி செபம். செபம் என்பது ஒரு முக்கியமான பகுதி. செபம் என்பது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த செப வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், அது ஒரு அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தை நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். அந்த அஸ்திபாரமானது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன செய்கிறது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வெற்றி அடைய செய்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையை வெற்றி அடைய செய்கிறதான அந்த செப வாழ்க்கை நமக்கு மிகவும் அவசியமா என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம வெற்றி அடைய செய்யக்கூடிய அந்த செப வாழ்க்கை மிகவும் நமக்கு அவசியமா இருக்குது. அல்லேலூயா. பைபிள்ல நிறைய பேர் செபித்தாங்க. பைபிள்ல நிறைய பேர் செப வீரர்களா இருந்தாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த அஸ்திபாரம் ஆகிய கிறிஸ்தவ வாழ்க்கையில செபம் என்பது ஒரு முக்கியமான ஒரு பகுதியா என்ன செய்யுது, இருக்கு. நிறைய நேரத்துல நமக்கு செபம் பண்ண தெரியலன்னு சொல்லி ஒரு சிலர்லாம் படிப்பறிவுல அதனால செபம் பண்ண தெரியல அப்படி நம்ம சொல்லக்கூடாது. சின்ன சின்ன காரியங்களை வச்சு சின்ன சின்ன செபத்தை ஆரம்பிச்சு என்ன செய்யணும், பழகிக்கொள்ளணும். எல்லாமே செபம் என்பது என்னன்னா, தேவனோடு கூட பேசுவது, அவ்வளவுதான். தேவனோடு கூட கண்ணை திறந்து ஒரு இடத்துல பேசுறது போல கண்ணை மூடிக்கிட்டு ஒருத்தட்ட நம்ம செய்யறோம், பேசுகிறோம். நம்ம பேசுறது மனிதனிடத்துல அல்ல, சர்வ வல்ல தேவனிடத்துல. அல்லேலூயா. நம்ம யார்கிட்ட பேசுறோம் அப்படின்னா, சர்வ வல்ல தேவனிடத்துல பேசுறோம். நம்ம கண்ணை மூடிக்கிட்டு பேசுறோம், அவ்வளவுதான். கண்ணை மூடிக்கிட்டு என்ன செய்யறோம், தேவனிடத்துல பேசுகிறோம். அதனால செபம் என்பது தேவனோடு கூட பேசு. அதுல சில பிரிவுகள் தான். ஒரு பகுதி துதி, இன்னொரு பகுதி அறிக்கை, பாவரிக்கை செய்வது, இன்னொரு பகுதி ஆராதிப்பது, இன்னொரு பகுதி விண்ணப்பத்தை வைப்பது. இவ்வளவு என்ன செய்யுது, அந்த செபத்துல கலந்திருக்கிறது. ஆனால் செபம் என்பது தேவனோடு கூட உறவாடுகிற ஒன்று. அவரோடு கூட பேசுவது, சம்பாஷிப்பது அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அது அந்த வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் இந்த நாட்கள்ல தருவாராக. அல்லேலூயா. அந்த செபத்தை மட்டும் தனி செபம், குடும்ப செபம், குழு செபம் அப்படின்னு 3 விதமான செபங்கள் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது இருக்கணும், தனியா இருக்கணும். அதே மாதிரி குடும்ப ஜெபம் பண்ணணும், அதோட குழுவை என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். இந்த செபங்கள் நம்மளை விட்டு என்ன செய்யக்கூடாது, விலகவே கூடாது. இந்த கடைசி காலத்துல தேவன் நமக்கு இரக்கம் செய்வாராக. முதலாவது நம்ம இந்த செபத்தை என்ன செய்வோம், ஆரம்பிப்போம். என்னென்ன காரியத்துக்கெல்லாம் ஒரு ஆண்டோடைய பிள்ளைகள் செபிக்க வேண்டும், ஒரு 4-5 காரியத்தை நம்ம சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட அந்த வசனங்கள் வழியா நம்மோடு கூட அவர் என்ன செய்கிறார், பேசுகிறார். அல்லேலூயா. என்னென்ன காரியத்துக்காக நம்ம செபிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வேதத்திலிருந்து என்ன செய்ய போறோம், வாசிக்க போறோம். முதலாவது வேதத்திலிருந்து நம்ம வாசிப்போம். என்னென்ன காரியத்துக்காக நம்ம செபிக்கணும். முதலாவது செபம், தேவனோடு கூட உள்ள உறவு துண்டிக்கப்படக்கூடாது என்று செபிக்க வேண்டும். வித்தியாசமா இருக்கு இல்லையா? தேவனோடு கூட உள்ள உறவு என்ன செய்யக்கூடாது, எனக்கு துண்டிக்கப்படக்கூடாது என்று சொல்லி நாம் செபிக்கணும். எனக்கும் தேவனுக்கும் நல்ல உறவு வேண்டும்.
அது ஆண்டவரே அந்த உறவு என்ன செய்யக்கூடாது, இடையில பிரிந்து விடக்கூடாது என்று சொல்லி நாம ஜெபிக்கணும். இந்த அடிப்படையான சுவிசேஷம் சொல்லுகிற முறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 3 படத்தை போட்டு, ஒன்று தேவனுக்கும் மனுஷனுக்குள்ள உறவு, ரெண்டாவது தேவனுக்கும் மனுஷனுக்குள்ள உறவு என்ன செஞ்சது, இடையில அந்த என்ன செஞ்சது, விலகிருச்சு. மூன்றாவது அந்த மனுஷனுக்கும் தேவனுக்கும் மறுபடி உறவு வந்தது. இதுதான் சுவிசேஷம், அடிப்படையான ஒரு சுவிசேஷம். ஆதியில தேவன் இருந்தார், அவர் வானத்து பூமி எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு, படைச்சார். அப்புறம் மனிதனை படைத்தார். மனுஷனுக்கு ஆதி மனுஷனுக்கு தேவனுக்கு நல்லா என்ன செஞ்சது, உறவு இருந்துச்சு. ஒரு நாள் மனிதன் என்ன செய்தான், கட்டளையை மீறினான். என்ன மீறினா, கட்டளை மீறுவது பாவம். அப்ப பாவம் செஞ்ச உடனே அவனுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு என்ன செஞ்ச, துண்டிக்கப்பட்டது. இவன் எவ்வளவோ முயற்சி செய்து என்னென்னமோ செய்து உலகத்துல சொல்ல புண்ணியம் செய்து அதை செய்து அந்த அந்த உறவை புதுப்பிக்கலாம் நினைக்கிறான், முடியல. ஏனென்றால் அவர் பரிசுத்தர், இவன் யாரு, பாவி. அப்போ மனிதன் அந்த மனுஷன் ஆண்டவரிடத்துல சேர முடியாதனால ஆண்டவரே என்ன செய்யார், மனித அவதாரம் எடுத்து வந்து பாடுபட்டு சிலுவையின் மூலமாய் அந்த இழந்த அந்த உறவை என்ன செஞ்சார், புதுப்பித்து அவனுக்கு இழந்து போன சந்தோஷத்தை, சமாதானத்தையும், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும், ரட்சிப்பையும் அவனுக்கு திரும்ப கொடுத்து அவனை பரலோக ராஜ்யத்துக்குரிய மகனா என்ன செஞ்சாரு, மாற்றினார். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ள உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சுருக்கமா சொல்லுவாங்க. அப்போ மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு ரெண்டாவது துண்டிக்கப்படுதல், மறுபடி இணைக்கப்படுதல். நீ இணைப்பு எது மூலமா இருந்துச்சு, சிலுவை மூலமாக. அல்லேலூயா. அப்போ இந்த இணைப்பு துண்டிக்கப்படக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு நாள் ஒரு இதை வந்து நம்ம எல்லாருக்கும் அந்த வார்த்தைகள் கடந்து போவதனால நமக்கு மாத்திரமல்ல எத்தனையோ பேர் இதை என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க, பாக்குறாங்க. கர்த்தர் தானே அவர்களோடு கூட கர்த்தர் பேசுவாராங்க. அல்லேலூயா. வாசிக்கலாமா? 51வது சங்கீதம் 51வது சங்கீதம் 11வது வசனத்தை நீ வாசிக்க. 51:11. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். ஆமென். ஒரு அலையிலே சொல்லுவோம் பாங்க. அல்லேலூயா. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்க, உம்முடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுக்காது. முதல் செபம் எப்படி இருக்கணும், இந்த வருஷம் முழுவதும் நம்ம செபிக்க வேண்டியது எப்படி ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்க. அதாவது தேவனோடு கூட உள்ள உறவு துண்டிக்கப்படக்கூடாதுன்னு அனிதினமும் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும் சொல்லுங்க, தேவனோடு கூட உள்ள உறவு துண்டிக்கப்பட கூடாது அப்படின்னு தினமும் ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கும் உமக்கும் உள்ள அந்த உறவு என்ன செய்யக்கூடாது, துண்டிக்கப்படக்கூடாது. அந்த ஒரு பழைய பாடலுக்கு எனக்கும் உமக்கும் இடையில எதுவும் வராத விட எங்களை என்ன செய்யும், காத்துக்கொள்ள சொல்லுங்க. எந்த ஒரு தொடர்பு நீக்கக்கூடிய தொடர்பு அருந்து போகக்கூடிய எந்த காரியமும் வரக்கூடாது. இப்ப இந்த தாவீதுக்கு இப்படி ஒரு பாதிப்பு வந்துருச்சு. தேவனுக்கும் அவருக்கு உள்ள உறவு என்ன செஞ்சிருச்சு, துண்டிக்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்ப அழுகிறார், கண்ணீர் வெடிக்கிறார். ஆண்டவரே, அந்த 51வது சங்கீதத்துல முழுசா நீங்க முதல்ல வாசிங்கன்னா, தேவனே எப்படி ஆரம்பிக்கிறாரு, இப்படி எனக்கு இறங்கும், மிகுந்த இறக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்ன செய்யும், சுத்திகரியும். நான் துர்க்கணத்தில் உருவானேன், தாயின் பாவத்துல கற்பதை வச்சா இதை உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறேன். அந்த காரணத்தினால நான் இதை சொல்றேன். நீர் என்னை ஈசோப்பினால என்ன செய்யும், சுத்திகரியும். அப்பொழுது நான் சுத்தமாவே என்னை கல்வியர்களும் அப்பொழுது உறைந்த மலையிலும் வெண்மையாவே அப்படி சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்க, உங்க பரிசுத்தாவி என்னை விட்டு எடுக்காதீங்க. இது நல்ல அனுதினமும் சொல்லலாம். ஆண்டவரே நீங்க என்னை விட்டு என்ன செய்யக்கூடாது, விலகக்கூடாது. நீங்க விலகிறத விட நாங்க சாகிறது மேலு. ஏன்னா நீங்க இல்லாம இந்த உலகத்துல வாழ்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திட்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம். அப்போ இந்த உலகத்துல மனிதர்கள் பல நிலையில் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு ஏசப்பா இல்லை. ஏசப்பா இல்லாம அவர்கள் வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதைத்தான் இந்த வேதம் சொல்லுது, உங்க சமூகத்தை விட்டு என்ன செய்யாதீங்க, தள்ளாதீங்க, உங்க பரிசுத்தாவி என்னை விட்டு எடுத்துறாங்க. பழைய ஏற்பாட்டுல சொல்லிருக்காரு, புதிய ஏற்பாட்டுல கண்டிப்பா பரிசுத்தாவி வேணும். பரிசுத்தாவி இல்லைன்னா பரலோகம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உமக்கும் எனக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட கூடாது, நீங்க எனக்கு இரக்கம் செய்யுங்க, தயவு செய்யுங்க. அல்லேலூயா. அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆண்டவரே எனக்கும் உமக்குள்ள உறவு என்ன செய்யக்கூடாது, துண்டிக்கப்படக்கூடாது. இது நல்ல செபம். இந்த செபத்தை ஒவ்வொரு நாளும் இந்த வருஷத்துல ஆரம்பிக்கிறோம். தினமும் ஜெபம் பண்ணணும்.
நம்மளை அறியாமலே நமக்கு என்ன செஞ்சிருக்கலாம், ஆண்டவருக்கு நமக்கு உறவு துண்டிக்கப்பட்டிருக்கலாம், நமக்கு தெரியாது. நம்ம நினைப்போம் ஒரு ஊழியக்காரர் சொன்னாராம், பெரிய உலகத்துல பெரிய ஊழியக்காரர், அவர் சாட்சி சொல்லியிருக்கிறார். ஒரு நாள் அவர் ஜோமனிக்கிட்டு இருந்திருக்கிறார். ஜோமனிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், நீ என்னை விட்டு விலகி பல நாட்கள் ஆகிவிட்டது அப்படின்னு. என்னை விட்டு விலகி என்ன செஞ்சுட்டு, அப்புறம் அற்புதம் நடக்குதே ஆண்டவரே, அற்புதம் நடக்கத்தான் செய்யும், அதிசயங்கள் நடக்கத்தான் செய்யும். ஒரு ஃபேனை ஓடிக்கிட்டு இருக்கிற ஃபேனை நுப்பாட்டினா கொஞ்ச நேரம் ஓடுற மாதிரி நடக்கும், அதனால எச்சரிக்கை. அதுக்கப்புறம் அவர் சரிபடுத்தி மறுபடியும் என்ன செஞ்சாராம், ஆண்டவர் சமூகத்துல வந்தார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நமக்கும் ஆண்டவருக்கும் உறவு திடீர்னு முறிந்தாலும் நிறைய நேரத்துல தெரிவதில்லை. ஒரு பைபிள்ல ஒரு சம்பவத்தை வாசிச்சுட்டு நம்ம அடுத்த பகுதி கடந்து போவோம். 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 6வது வசனம். 28 அதிகாரம் 1 சாமுவேல். வசனம். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை கொல்லும்படி பண்ணி என்னை களைத்தது என்ன என்று கேட்டான். சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவன் என்னை கைவிட்டார், அவன் தீர்க்க தரிசனத்திலாவது சொப்பனத்திலாவது எனக்கு மறு உத்தரவு அருள்கிறதில்லை, நான் செய்யக்கூடியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு அனுப்பினேன் என்றார். அடுத்த வசனம் சொல்லுவாரு, சாமுவேல், உனக்கு சத்துருவா இருக்கும் போது நீ என்னிடத்தில் கேட்பானே. பாத்தீங்களா, இந்த மனுஷன் ஆரம்பத்திலே இவன் சரிப்படுத்தல. இப்ப எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது அப்படின்னா உடனே என்ன செஞ்சிடணும், அதை சரிப்படுத்தணும். ஒரு அலையில சொல்லுவோமா, அல்லேலூயா. பெரிய அணை, அந்த காலத்துல கம்மான்னு சொல்லுவோம், பெரிய கம்மா நிறைஞ்சு தண்ணி நிறைஞ்சிருக்கு, ஒரு சின்ன ஒரு ஓட்டை விழுந்துருச்சு, சின்ன ஓட்டை தானே அப்படின்னு விட்டுட்டாங்கன்னா அது என்ன செஞ்சிடும், அந்த அணை அந்த கம்மா என்ன செஞ்சிடும், உடைந்து போகும். அப்போ இந்த சவுலுக்கு ஒரு சின்ன பாதிப்பு வந்தது, சின்ன பாதிப்பு தானே அப்படின்னு விட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு பாதிப்பு வந்தது, இதுதானே அப்படின்னு விட்டாரு. கடைசியில விட்டு கர்த்தரே என்ன செஞ்சிட்டாரு, விட்டுட்டாரு. அந்த உறவை புதுப்பிக்கல, கடைசி வரைக்கும் அழுகிறாரு. இப்ப போய் சவுல் கேட்கிறாரு, அந்த எத்தனை அதிகாரம் 28 6வது வசனத்துல அவர் சொல்லும் போது என்ன செய்யறாரு, ஒரு பதிலும் கிடைக்கல. சரி, சாமுவேல்கிட்ட போய் கேட்கிறாரு. சாமுவேலா யாரான்னு தெரியாது. அங்க சொல்லும் போது அவன் அந்த சாமுவேல்கிட்ட போய் சவுல் சொல்றான், என் ஆண்டவர் என்கிட்ட பேசவே இல்லை, எந்த வழியிலும் பேசல. அதுக்கு அந்த சாமுவேல் அங்கிற பேர்ல அந்த ஆவி சொல்லுது, கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவா இருக்கிறார். இந்த நிலைமை எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா. இந்த நிலை எனக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இந்த நிலைமை எனக்கு வரவே கூடாது ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு இந்த நிலைமை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, என்னை விட்டு விலகவும் கூடாது, எனக்கு எதிரியா நீங்க என்ன செய்யக்கூடாது. தெய்வம் ஒரு மனுஷனுக்கு எதிரியா நின்னா மனுஷன் என்ன ஆவான், நம்ம சாதாரண மனுஷன், அவர் சர்வ வல்லவர், அவர் நமக்கு எதிரியா நின்னா என்ன ஆகும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஜோமன, ஆண்டவரே எனக்கு நீங்க எதிரியா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது ஆண்டவரே, என்ன செய்யுங்க, காப்பாத்துங்க. முதல் செபம் என்ன செபம், உமக்கு எனக்கும் எந்த உறவு என்ன செய்யக்கூடாது, துண்டிக்கப்பட தினமும் செபிக்க வேண்டிய செபம். உங்க சமூகத்திட்டு என்னை விளக்காதீங்க, உங்க பரிசுத்தாவி என்னை விட்டு என்ன செய்யாதீங்க, எடுக்காது. தினமும் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் நமக்கு உதவி வர. அல்லேலூயா. இந்த சவுலை போல அவனுக்கு ஆண்டவர் விட்டு விலகினாரு. அவன் அந்த ஆரம்ப நிலையிலே அவன் சரிப்படுத்திருக்கலாம். அவன் அதை விட்டுக்கிட்டே இருந்தான், நீ வாரில போன்னு சொல்லிக்கிட்டே இருங்கன்னு. சவுல் மூலமா எச்சரிக்கை கொடுத்தாரு, எல்லா தீர்க்க தரிசி மூலம் எச்சரிக்கை, யார் பேச்சையும் கேட்கல, அவன் வாட்டில இருந்தான். ஒரு நாள் முற்றிலும் ஆண்டவர் விலகிட்டார். இப்ப தேடி பார்க்கறான், பதிலே இல்லை. இதான் கடைசி காலத்துல இப்படிதான் நடக்கும். ஆண்டவர் விட்டு ஜனங்கள், ஏன்னா கிருபை உள்ள தேவன் தான், அதுல என்ன மாற்றுக்கிறது இல்லை, அவர் ரொம்ப கிருபை உள்ளவர். ஆனா விலகிட்டா, ஏன்னா புதிய ஏற்பாட்டுல அதே ஒரு வசனம் சொல்லுது. எபிரேயர் அந்த நம்ம 12 அதிகாரத்துல தானே இவனை குறித்து, நம்ம ஏசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மறுபடியும் அதை தேடியும் 12வது அதிகாரம் நினைக்கிறேன், இந்த 12 அதிகாரத்துலதான் அவன் மன மாறுதலை காணாமல் என்ன செஞ்சானா போனான். 12 அதிகாரம் தான், 12 அதிகாரம் 16 17 சொல்லியிருக்கு. அவன் மறுபடியும் பிரயாசப்பட்டான், அவனுக்கு என்ன செஞ்சல, இந்த வாய்ப்பு ஆரம்பத்துல அற்பமாய் நினைத்தான். யார, தேவனுடைய ஆசீர்வாதத்தை, இதுதானே அப்படின்னு நினைச்சான். அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்பது நம்ம உயிரை விட பெருசு. அதை பெற்றுக்கொள்வதற்கு கண்ணீர் வடிக்கணும், அழுகணும், போராடணும். அதை அற்பமா என்ன செய்யக்கூடாது,
நினைச்சிடக்கூடாது. நம்ம உயிரை விட அதுதான் பெருசு. என்ன சொல்லுங்க? நம்ம உயிரை விட இந்த அபிஷேகம் தான் பெருசு, ஆவியானவர் தான் பெருசு. நான் உயிரை விட என்ன சொல்லுங்க? என் உயிரை விட அந்த அபிஷேகமும் ஆவியானவர் தான் பெருசு. அவரை நம்ம பெற்றுக்கொள்ளல, அவர் இழந்துட்டாலும் பெறாம இருந்தாலும் போச்சு, பெற்றுக்கொண்டு இழந்துட்டாலும் போச்சு. அழுகணும், ஆண்டவரே எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், நீங்க இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை, புலம்பணும். அவரை விட்டுட்டோம்னா அவரை திரும்ப பெற்றுக்கொள்வது எனக்கு தெளிவா புதிய ஏற்பாட்டை எழுதியிருக்கு. அதனால எனக்கும் உமக்கும் அந்த உறவு என்ன செய்யக்கூடாதுப்பா, இடையில அந்த எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா அந்த உறவை நம்ம அற்பமா நினைச்சிடக்கூடாது, அதை இழந்து போகவும் கூடாது. தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம எச்சரிக்கையா இருப்போம். புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம், லூக்கா 18ஆம் அதிகாரம் எடுங்க, 10ஆம் வசனம் முதல் 10ம் 14. லூக்கா 18. அடுத்த 10ஆம் வசனமா? 14ஆம் வசனம். 14. இப்ப 2 பேரும் ஜெபம் பண்றாங்க. யாரு நீதிமான ஆனான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன செய்யல தெரியல. நம்ம தேவனோடு தேவ சமூகத்துல இப்ப நம்ம எல்லாரும் இந்த ஆலயத்துக்கு வர்றோம், ஆராதிக்கிறோம், போறோம், சரிங்களா? நமக்கும் தேவனுக்கும் சரியான உறவை உண்டாக்கிட்டு போறோமா அப்படின்னா நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு தெரியணும். யாருக்கு தெரியணும்? நமக்கு தெரியணும். ஆமென், அல்லேலூயா. ஏசப்பா நீ சமாதானத்தோட போன மாதிரி நமக்கும் தேவனுக்கும் நல்ல உறவு உண்டாக்கப்பட்டுதான் என்ன செய்யணும். ஏன்னா அந்த உறவு இல்லாமல் நம்ம ஆண்டவரை ஆராதிச்சு ஆண்டவரை ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. 2 பேரும் ஜெபம் பண்ண வந்தாங்க. 2னா அந்த இடத்துல 2 பேர் மட்டும் வரல, பலவிதமான மனிதர்கள் வர்றாங்க. ஆனா அந்த 2 பேரும் ஆண்டவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த 2 பேர், ஒருத்தன் ஆயக்காரன், ஒருத்தன் பரிசேயன் அனசிரம், பெருமையாய் தன்னை பெருமைப்படுத்தி நான் இதெல்லாம் செஞ்சேன், அதெல்லாம் செஞ்சேன், ஆண்டவருக்கு அப்படி செஞ்சேன் அப்படி சொல்றான். அவன் பாருங்க, தசமம் கொடுத்தாங்க, அதை கொடுத்து எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா அப்படி சொல்லிட்டு விட்டுருந்தா பரவாயில்ல, இந்த இருக்கான ஆயக்காரன் இவனை போல நான் கிடையாது, அப்படி இவனை போல நான் நல்லவனா இருக்குது, இப்ப ரைட், ஓகே, இவனை விட நான் நல்லவன் அப்படி என்ன செய்யக்கூடாதான், சொல்லக்கூடாது. யாரும் சொல்லக்கூடாது, பக்கத்துல இருக்கிற பார்த்து இவங்களை விட நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இவன் அப்படி சொல்லிட்டு குற்றவாளியாகி போறான், அதே குற்றவாளியா போறான். ஒருவன் மார்பில அடித்துக்கொண்டு ஆண்டவரே என் நிலைமையை பாரு, என் மேல இறக்கம் செய்யணும், அவன் ஜெபம் பண்ணான், அவன் நீதிமானா போயிட்டான். இப்படி ஆலயத்துக்குள்ள வந்துட்டு போற இப்படிப்பட்ட கூட்டமும் என்ன செய்யுது இருக்கு புதிய ஏற்பாடுல. அதனால நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு என்ன செய்யக்கூடாது, பிரேக் ஆகவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துல இயேசு கிறிஸ்துவுக்காக யார வேணாலும் நம்ம என்ன செய்யலாம், நம்ம துண்டிக்கலாம். இயேசு கிறிஸ்துவோடு உள்ள உறவுக்காக எதை வேணாலும் துண்டிக்கலாம், யாரை வேணாலும் துண்டிக்கலாம். ஆனா ஏசப்பா மட்டும் என்ன செய்யக்கூடாது, துண்டிக்க கூடாது. அவர் இல்லாம நம்ம வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. நம்ம உயிரே அவர் தான். அல்லேலூயா. அவர் இல்லாம கிறிஸ்தவ வாழ்ந்து, இயேசுவை இல்லாம வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. உலகத்துல மனுஷன் வாழ்றான், பணக்காரன் வாழ்ல, அரசியல் எல்லா நரவையில் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இல்லாம அவங்க எங்க போவாங்க? நரகத்துங்கிற அக்கினி கடல் போவாங்க, துடிப்பாங்க. அன்றைக்கு ஐயோ எனக்கு தெரியல. நமக்கு அந்த வாய்ப்பை என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த மேல போகக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நம்ம பயன்படுத்திக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே காலையில இருந்து நைட் வரைக்கும் இன்னைக்கு ஏசப்பா எனக்கும் உமக்குள்ள உறவு துண்டிக்கப்பட்டிருக்கா, சரியா இருக்கா, சரியில்லைன்னா சரிப்படுத்துங்க தினமும். ஆமென், அல்லேலூயா. ஒரு வாகனத்துக்கு எப்படி பிரேக் எல்லாம் கரெக்டா இருக்கணும். அப்பனா தான் அந்தந்த இடத்துல பிடிச்சா நிற்கும். பிரேக்கு பிடிக்கிறதாலும் போச்சு. பிரேக்கு பிடிக்காத ஒரு வண்டி எப்படியோ அப்படிதான் அந்த வாழ்க்கை. அப்படியே என்ன செய்யணும், எங்கெங்க இறங்கணும், ஏறணும், எல்லா இடத்துலயும் சரியா போகணும். அப்படின்னா அந்த வண்டி அது மாதிரி நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை கரெக்டா போய்கிட்டே இருக்கணும். தேவன் நமக்கு இறக்க முதல் செப குறிப்பு எப்படி ஜெபம், ஆண்டவர் எனக்கும் உமக்கு உறவு என்ன செய்யணும், சரியா இருக்கணும், துண்டிக்கப்படக்கூடாது. தேவன் ஜெபம். 2வது செப குறிப்பு எப்படின்னா, எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த 2 வசனத்தை கட்டப்படுதல், அதுக்காக ஜெபிக்க வேண்டும். எஸ்ரா 1:10 எஸ்ரா அப்படி விண்ணப்பம் பண்ணி அழுது கண்ணீர் வெடித்து தேவாலயத்துக்கு முன்னாடி தாழ விழுந்து கிடக்கையில் திரளான ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. எஸ்ரா எதுக்காக அழுதார், எதுக்காக ஜெபித்தார், எதுக்காக விண்ணப்பம் பண்ணினார் அப்படின்னா, அவருடைய நோக்கம் ஆலயம் என்ன செய்யப்பட வேண்டும், கட்டப்படணும். அவர் சொன்னது இந்த மாம்சீக ஆலயத்தை மட்டுமல்ல, இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் நான் ஒரு ஆலயம். நான் யார் சொல்லுங்க, நான் ஒரு ஆலயம். நான் எப்படி ஜெபிக்க வேண்டும், ஆண்டவர் என் ஆலயம் என்ன செய்யப்படணும்,
கட்டப்படும். இப்ப விசுவாசிகளா நீங்க இருக்கிறீங்களா, வர்றீங்க போறீங்க எல்லாம் செய்றீங்க. எனக்கு எல்லா விசுவாசிகளும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானப்படுத்தி அபிஷேகம் பெற்று ஆவியில் இருக்கும்போதுதான் அந்த ஊழியக்காரனுக்கும் நம்மளை படைச்ச தெய்வத்துக்கு என்ன இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. அது ஆலயம் கட்டப்பட்டிருக்குது. இல்லாவிட்டால் அந்த நிலைமை இல்லைன்னா அந்த விசுவாசிகளை குறித்து ஊழியக்காரனுக்குள்ள மனசு என்ன செய்யும், வேதனையா இருக்கும். ஆண்டவரே இந்த விசுவாசிகள் இன்னும் கத்தருக்குள்ள என்ன செய்யல, வளரலை. இந்த ஆலயம் வச்சுக்கோங்களேன், இந்த ஆலயம் இல்லாம இருக்கு, இல்லாம இருந்தாலும் வேதனையா இருக்கும். ஆலயம் கட்டப்பட்ட ஆலயம் இடிக்கப்பட்டிருந்தாலும் வேதனையா இருக்கும். இது ஊழியக்காரங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மனநிலை. எங்களை மாறி எங்களுக்கு அந்த மனநிலையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எஸ்ரா அழுகிறார். இந்த மக்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, இவங்க அப்படியே இருக்காங்களேன்னு அழுதாரு, கண்ணீர் வடி ஜெபம் பண்ணாரு. ஒரு ஆலயம் என்ன ஒரு கூட்டம் வந்துருச்சு. அவங்க சொல்றாங்க, நாங்க என்ன செய்யறோம், நீங்க என்ன முடிவு எடுக்கீங்களோ அதுக்கு நாங்க கட்டுப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா. இப்ப நெகேமியாவும் பாருங்க, இவர் ஆலயம், இன்னொருத்தர் பாதுகாப்புக்காக. அலங்கம் என்பது பாதுகாப்பு, ஆலயம் என்பது தேவனுடைய வாசம் பண்ணுகிறது. ரெண்டுக்குமே அழுகணும். ஆண்டவரே எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், நான் தேவனுடைய ஆலயம், நான் ஆலயமா இருக்கிறேன், எனக்குள்ள நீங்க எப்பொழுது என்ன செய்யணும், வாசம் பண்ணணும். அல்லேலூயா. எனக்குள்ள நீங்க எப்பொழுதும் வாசம் பண்ணணும். நீங்க இது இடிஞ்சிடக்கூடாது. ஏற்கனவே ஒரு பிரசங்கம் ஆலயத்தை குறித்து பிரசங்கம் சொன்னார். ஆலயத்தில் இருக்க வேண்டியது, ஆலயத்தில் என்னென்னலாம் நிறைய காரியம் சொன்னார். இப்ப நம்ம செபிக்கணும், ஆண்டவரே நான் ஒரு ஆலயம், இந்த ஆலயத்துல நீங்க என்ன செய்யணும், வாசம் பண்ணணும். வாசம் பண்ணணும்னா இந்த ஆலயம் முதலாவது கட்டப்பட்டிருக்கணும். இந்த ஆலயமானது என்ன செய்யணும், ஆண்டவர் வாசம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும், இடம் கொடுக்கணும். வாசல் இருந்து தட்டுறேன், ஒருத்தரும் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க, என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆலயத்தை நான் கதவை தட்டுறேன், ஒருத்தரும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, கதவை திறக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கலாய்க்க கூடாது, ஆண்டவர் வேதனைப்படக்கூடாது. சரியா? இந்த உன்னத பாட்டுல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அந்த வசனத்தை வாசிப்போம். உன்னத பாட்டு. நேசர் என்ன செய்யறாரு, கதவை தட்டுறாரு. கதவை தட்டின உடனே இந்த சகோதரி என்ன செய்ய மாட்டேங்குது, கதவை திறக்கல, படுத்து கிடக்கு. அப்புறம் அஞ்சாம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரும் இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. இப்ப 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன், என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமையே. அதாவது இந்த ஒரு வேற மாதிரி சொல்லுவாங்க. இது அப்படி கிடையாது. ஒரு காதலன் காதலி அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா இந்த வார்த்தை வராது இல்லையா? எந்த வார்த்தை, என் சகோதரி அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்யாது, வராது. இது ஆவிக்குரிய அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமையே அப்படி சொல்லி கதவை தரன். இது என்ன செய்யறா, ஐயோ நான் படுத்துட்டேனே, தூங்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறா, சோம்பேறி பட்டுக்கிட்டு எந்திரிக்கல. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, சரி எந்திரிப்போன்னு எந்திரிச்சு கதவை திறந்தா, நேசர் என்ன செஞ்சிட்டாரு, போய்விட்டார். அப்போ நம்ம ஆலயமாகி இருக்கிறோம், கதவை ஆண்டவர் வெளியிருந்தா தட்டுகிறார். ஏன்னா லவோதிக்கேயா சபை காலத்தில் இருக்கிறோம். லவோதிக்கேயா சபையினுடைய குணம் என்னன்னா, ஆண்டவரை வெளியே நிப்பாட்டுறது. இந்த கடைசி காலத்துல ஒரு 100 பேர் வைங்களேன், ஒரு 10 பேர் தான் ஆண்டவர் உள்ள வச்சிருக்காங்க, நீ 90 பேர் ஆண்டவரை வெளியே வச்சிருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கு, அவங்களுடைய சூழ்நிலை அப்படி என்ன செய்யுது இருக்கு. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை முன்னாடி வைக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தரை முன்னாடி வச்சு மற்ற காரியங்களை பின்னாடி வைக்கிறவங்ககிட்ட தான் ஆண்டவர் என்ன செய்வாரு, வாசம் பண்ணுவார். எல்லாத்தையும் முன்னாடி வச்சுட்டு கர்த்தரை பின்னாடி வச்சிருக்கிறவங்க உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் வருவாரா அப்படின்னா கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாரு, வருவார். சின்ன ஒரு இது வைங்களேன், ஒரு சாதாரண உணவு கூட நம்மளை என்ன செய்கிறது, ஆண்டவரை பின்னாடி போக வச்சது. சாப்பாடு, ஏதோ ஒரு நிகழ்ச்சி, ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆனவனு ஒரு நல்ல நிகழ்ச்சி வருது, நல்ல காரியம் வருதுன்னு கூட அந்த நேரம் கூட ஆண்டவர் பின்னாடி போயிருந்தாரு. ஏசப்பா நான் ஆண்டவர் பின்னாடி போயிரு. மற்ற காரியம் என்ன செய்யுது, நீங்க ஒவ்வொன்றா எழுதி பாருங்க, எதெல்லாம் நம்மளை ஆண்டவர் விட்டு பின்னாடி போக வைக்கிறது. கர்த்தரை முன்னாடி வைக்க கூடாதபடி எதெல்லாம் நம்மளை பின்னாடி, அதை பார்த்துட்டு அதை சரிபடுது. இந்த வருஷத்தை அப்படி செபத்துல என்ன செய்வோம், ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா. முதல்ல தேவனுக்கு நமக்கு உள்ள உறவு என்ன செய்யக்கூடாது, பிரியக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணணும். 2வது எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, நான் கட்டப்பட வேண்டும். நான் என்ன செய்யப்பட வேண்டும்,
ஆலயம் இல்லாட்டாலும் ஆலயம் கட்டுவோம், ஆலயம் இடிக்கப்பட்டிருந்தாலும் மறுபடியும் என்ன செய்வோம்? கட்டுவோம். அலங்கமும் கட்டப்படணும். ஏன்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும். நமக்கு பாதுகாப்பு ஏசப்பாவுடைய கிருபை, அபிஷேகம், வல்லமை. நம்ம ஏன் அதெல்லாம் டெய்லி புலம்புறோம்னா அதுதான் நமக்கு பாதுகாப்பு. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே, சும்மா ஒரு செபம், அன்புள்ள ஏசப்பா, அந்த கடவுளே, அந்த இதெல்லாம் டீசெண்டா சில செபம் பண்ணுவாங்க, கடவுளே அப்படியே அப்படியே சாமி என்னென்னமோ போட்டு என்ன செய்வோம், ஒரு சும்மா அப்படி இல்லை. வேதத்தில் என்ன எழுதியிருக்கோ அந்த வார்த்தை என்ன செய்யணும்? இயேசு சாமி, வரும் சாமி அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க. இது அழுத்தமா இந்த வார்த்தை, நீங்க கர்த்தர் நல்லவர் அப்படிங்கும் போது அது என்ன செய்யும்? அந்த அழுத்தம் வரும். இன்னைக்கு பெந்தேகோஸ்தே இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல பெந்தேகோஸ்தே இயக்கம் வந்துச்சுன்னும் இதை செய்ய வேண்டும். அதனால முதல் செபம், தேவனோடு உள்ள உறவை நம்ம சரியா இது பண்ணிக்கணும். ரெண்டாவது, கட்டப்பட வேண்டும். வாசிக்கலாமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த எஸ்ராவும் நெகேமியாவும் அழுதாங்க. எதுக்கு அழுதாங்கன்னா, ஆலயம் கட்டப்படணும், அலங்கம் கட்டப்படணும்னு சொல்லி அழுதாங்க. ஆனா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், கற்களை போல இயேசு கிறிஸ்து மூலமாய் பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. அப்படி கட்டப்பட்டு என்ன செய்றீங்க? மாளிகையா கட்டப்பட்டு வரீங்க, ஆலயமா கட்டப்பட்டு வரீங்க. தயவாக என்ன செய்யுங்க? கட்டுங்கன்னு சொல்ற. அதனால ரெண்டாவது, நம்ம கட்டப்பட வேண்டும். அதுக்காக சோமனம், ஆண்டவரே நான் ஆலயம், நான் அஸ்திபாரம், அடுத்து நான் யாரு? விலையேற்பட்ட மாளிகையாக நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு நம்ம இந்தியாவில் எடுத்துக்கோங்களேன், உலகத்தில் எடுத்துக்கோங்களேன், சில கட்டடங்களை பார்ப்பதற்காக மனிதர்கள் என்ன செய்யறாங்க? என்னுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் விலையேற பெற்றவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, ஆலயமா இருக்கணும், அலங்கம் இருக்கணும், விலையேறப்பட்ட நபராக நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். மூணாவது, எதுக்காக ஜெபிக்கணும்? வாசிக்கலாமா? 106வது சங்கீதம் 23வது வசனம். 106வது சங்கீதம் 23வது வசனம். ஆகையால் அவர்களை நான்கு பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவர்கள் தெரிந்துகொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காத படித்து அவருடைய உத்தரத்தை ஆற்றும் பொருட்டு அவர் மூன்றாவது, நம்ம எதற்காக இந்த வருஷத்தை செபத்துல எந்த காரியத்துக்காக செபிக்க வேண்டும் அப்படின்னா, சனங்கள் மேல தண்டனை வரக்கூடாது, நம்ம மேல வரக்கூடாது. இப்ப நான் இருக்கிறேன்னு சொன்ன வச்சுக்கோங்களேன், என் மேல வரக்கூடாது, என் மனைவி பிள்ளைகள் மேல வரக்கூடாது, இந்த சபை மக்கள் மேல என்ன செய்யக்கூடாது? எந்த தண்டனையும் வரக்கூடாது. நான் டெய்லி ஜெபம் பண்றேன், அது என்னுடைய கடமை. சரியா? நீங்கள் எப்படி செபிக்கணும்? ஆண்டவரே, எங்க மேல எந்த தண்டனை வரக்கூடாது, எங்க குடும்பத்தின் மேல வரக்கூடாது, எங்க சபை மக்கள் மேல வரக்கூடாது, எங்க ஊழியக்கார் மேல வரக்கூடாது. அப்புறம் பொதுமக்களை நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த தேசத்தின் மேல எந்த தண்டனையும் வரக்கூடாது. ஏன்னா மழை வந்து நிறைய பேர் சாகுறாங்க, பூமி அதிர்ச்சி வந்து நிறைய பேர் சாகுறாங்க, விபத்துல நிறைய சாகுறாங்க, இயற்கை சீற்றத்துல சாகுறாங்க. ஆண்டவரே, எங்க தேசத்தை எங்க குடும்பங்களை என்ன செய்யுங்க? காப்பாற்றுங்க. நம்ம ஜெபம் பண்ணணும். மனுஷனுடைய பாவம் பெருகும் போது தேவனுடைய கோபம் என்ன செய்யுது? அந்த தேசத்தின் மேல வருது. பாருங்க, யாத்திராம 32ஆம் அதிகாரம் 31, 32 எழுதியிருக்கு. பாருங்க, யாத்திராம 32ஆம் அதிகாரம். அப்படியே மோசே திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகியும் தேவனே, அவர்கள் பாவத்தை மன்னித்தருவீரானால் மன்னித்தருளும். என் பேரை என்ன செய்யுங்க? பிரிக்கி போடுங்க. என்ன சொல்றாருன்னா, இவங்களை மன்னிங்க அப்படி சொல்லுங்கிற. இவங்களை என்ன செய்யுங்க? தண்டனை வரக்கூடாது என்று செபிக்கணும். நானும் தண்டிக்கப்படக்கூடாது ஆண்டவரே, எங்க சபை மக்களும் தண்டிக்கப்படக்கூடாது, இந்த ஊழியமும் என்ன செய்யக்கூடாது, விசுவாச மக்களும் தண்டிக்கப்படக்கூடாது, என் குடும்பம் தண்டிக்கப்படக்கூடாது. இப்படி இந்த வருஷத்துல ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். முதல்ல ஜெபம் என்ன ஜெபம்? தேவனுக்கும் எனக்கு உறவு பிரிஞ்சிடக்கூடாது. ரெண்டாவது ஜெபம் என்ன ஜெபம்? நாங்கள் கட்டப்பட வேண்டும். மூணாவது, தண்டனை வரக்கூடாது. ஆண்டவரே, எந்த தண்டனை வரக்கூடாது, நீங்க இறக்கம் செய்யுங்க. முதல்ல இது யார் ஜெபித்தா? மோசே. 106ஆம் சங்கீதத்துல அந்த இடத்துல யார் சொல்லியிருக்கு? மோசே அவருடைய கோபத்தை ஆற்றும்படிக்கு என்ன செஞ்சாராம்? திறப்பில் நின்றார். மன்னிங்க, மன்னிங்க, மன்னிங்க. நானும் ஜெபம் பண்றேன், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, மன்னிங்க, மன்னிங்க, மன்னிங்கன்னு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, தண்டனை வரக்கூடாது. கர்த்தர் கண்டிச்சாலும் என்ன ஆகும் பாருங்க. சில நேரத்துல சில தண்டனை இருக்கு, அந்த தண்டனை பேரு தண்டனை அல்ல, சிக்ஷை. அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள உருவாக்கக்கூடிய ஒரு தண்டனை. அந்த தண்டனை வந்து நம்மளை என்ன செய்யாது? பாதிக்காது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல என்ன சொல்லி இருப்பாருங்க? அது வந்து அந்த தண்டனை வந்து ஒரு மனுஷனை கொல்லாது. இப்ப
பிள்ளைகளுக்கு ஆசிரியர் சொல்லி வாசிங்களேன். அன்பு கூறுகிறாரோ தான் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறவர் என்று சொல்லுகிறது போல சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். இப்ப இந்த தண்டனை வந்து ஒரு மனுஷனை கொல்லக்கூடிய தண்டனை அல்ல. இப்ப ஒரு ஆசிரியர் இருக்காருன்னா அவர் கையில என்ன இருக்கும்? ஒரு குச்சி வச்சிருக்கிறார். எதுக்கு? ஒரு அடி பிள்ளைகள் மேல அடிப்பார், 2 அடி என்ன செய்வாரு? டேபிள் மேல அடிக்கிறார். எதுக்கு? எச்சரிக்கையாரு. அவங்க கோமுறுக்கு செல ஒரு அடி, அவங்க சேட்டை பண்றாங்கன்னா ஒரு அடி, அப்புறம் கவனிக்காம இருக்காங்கன்னா ஒரு அடி, ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் செய்யும் போது அடிக்கிறாங்க. இந்த அடி வந்து அவர்களை கொல்லுவதற்கு அல்ல. என்ன செய்ய சொல்லுங்க பிள்ளைங்களா, சொல்லுங்க. உங்க டீச்சர் வாத்தியார் அடிக்கிறாங்களா? எதுக்கு அடிக்கிறாங்க? படிக்கலன்னு அடிப்பாங்க, நல்லதுக்குன்னு அடிப்பாங்க. ஏசப்பாவும் ஒரு கம்பு வச்சிருக்கிறாரு. அந்த கம்பை வச்சு என்ன செய்யறாரு? அப்பப்ப அடிக்கிறாரு. அந்த கம்புக்கு என்ன பேரு? உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தடி எதுக்கு? கோல் எதுக்கு? கோல் நம்மளை அடிக்க, தடி எதுக்கு? எதிரிகளை அடிக்க. ஒரு அலையில சொல்லுவோமா? அலையிலூயா. பெரிய தடி வச்சிருப்பாங்க. மிருகங்கள் வந்தா மிருகங்களுக்கு அடி. இந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு போகும்போது போய்கிட்டே இருக்கும், திடீர்னு என்ன செய்யும்? ஆடுகள் செய்யும். வெள்ளாடு செம்மறி இருக்குதா? வெள்ளாடை வந்து முன்னாடி விடணும், பின்னாடி மேய்ப்பன் போகணும். செம்மறி ஆட்டுக்கு வந்து மேய்ப்பன் முன்னாடி போனா என்ன செய்யும்? பின்னாடி வரும். நல்ல செம்மறி ஆட்டுல ஒரு நல்ல பழக்கம். ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆடு மேய்ப்பான், அப்படி வந்துகிட்டே இருக்கான். என்ன சொல்லும்? மாப்பிள்ளை பாரு, இந்த ஆடு என்ன செய்யும் பாருமா. வரிசை போய்கிட்டு இருக்குமா ஒரு குச்சை வைப்பான், அந்த இடத்துல தாண்டி போகும். தாண்டி போனா குச்சி எடுத்துரும். வர்ற ஆடு போறான், அங்க என்ன செய்யும்? ஆனா குச்சி இருக்காது, ஆனா என்ன செய்யும்? தாண்டித்தான் அவன் என்ன செய்யறானோ அது என்ன செய்யும். பயங்கர மழை இடி மின்னல் வந்தாலும் அங்க நின்னானா அந்த ஆடு அப்படி நின்றுக்கும். செம்மறி ஆட்டுக்கு அந்த ஒரு பழக்கம். வெள்ளாட்டுக்கு பின்னாடி தான், முன்னாடி விட்டு தான் போகணும். ஏன்னா எங்கிட்டாவது என்ன செய்யும்? போகும். அதே மாதிரி ஒரு தோட்டத்துக்குள்ள பாஞ்சதுன்னா சோழி முடிஞ்சது, தின்னுட்டு தான் என்ன செய்யும்? செம்மறி ஆட்டுக்கு அந்த ஒரு பழக்கம், அப்படி சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் வைத்திருக்கிற கம்பு கொல்லுவதற்கல்ல, தண்டிப்பது. அந்த தண்டனை என்பது நம்மளை உருவாக்குவதற்கு. எதுக்கு சொல்லுங்க? உருவாக்குவதற்கு. அந்த தண்டனை ஒரு நாளும் நம்மை கொல்லுவதற்காக அல்ல. ஆசிரியர்கள் நம்மளை வந்து பைபிள்ல சொல்றதுக்கு உலக பிரகாரமான தகப்ப நம்மளை அடிக்கிறாங்களே, கெட்டதுக்கு அடிக்கிறாங்கன்னா நல்லதுக்கு அடிக்கிறான். சரி, இப்ப எதுக்கு ஜெபம் பண்ணணும்? தண்டனை வரக்கூடாது. அல்லேலூயா. எது வரக்கூடாது? தண்டனைக்கு. ஏசப்பா எங்களுக்கு தண்டனை வரக்கூடாதுன்னு என்ன செய்யணும்? நம்ம செபிக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 12:46 எபிரேயர் 2:4 இந்த தண்டனை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணணும். லூக்கா கண்டித்து இந்த தண்டனை நமக்கு வரக்கூடாது. இதை ஜெபம் பண்ண. ஆண்டவரே இந்த தண்டனை எனக்கு வேண்டாம். நீங்க இந்த அன்பினால் அடிப்பீங்களே ஏசப்பா, அது போதும். ஆனா இந்த தண்டனை எனக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இப்படி ஜெபம் பண்ணு. சரிங்களா? அந்த தண்டனை எபிரேயர் 2:6 பாருங்க, 2:6 அந்த தண்டனை வரக்கூடாது. இந்த தண்டனைக்காக நான் ஜெபம். 2 அதிகாரம் 4 வசனம். பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் பகிர்ந்துபடுத்த பரிசுத்த ஆவி வரங்களினாலும் தேவன் தாமே காத்து இருக்கிற இவ்வளவு குறித்து நாம் இப்போமானால் தண்டனைக்கு எப்படி? இப்ப வந்து தண்டனை ஏன் வருகிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கேள்வி. சரியா? இந்த தண்டனை வரக்கூடாது. கண்டிப்பா 2 காரணத்தினால தண்டனை வருதான். அந்த தண்டனைக்கு நம்மள கர்த்தர் தப்பு வைப்பாராங்க. அல்லேலூயா. ஒண்ணு என்னது? ஏனோதானன் இருந்தா. 2வது ரட்சிப்பை பற்றி கவலைப்படாம இருந்தா. இது 2 தண்டனைக்கு காரணம் சொல்லியிருக்கு. இந்த தண்டனை வரக்கூடாது. முதலாவது எப்படி ஜெபம் பண்ணணும்? தேவனுக்கு எனக்குள்ள உறவு ஆண்டவரே துண்டிக்கப்படக்கூடாது. 2வது என்ன செய்யணும் அப்படின்னா கட்டப்படணும். நான் கட்டப்பட இந்த வருஷத்துல நான் கட்டப்படணும் ஆண்டவரே. 3வது எனக்கு தண்டனை எனக்கு வரக்கூடாது. என்னோடு என்னை சேர்ந்தவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? இப்ப பாருங்க, ஏலியினுடைய பிள்ளைகள், எனக்கு அது ரொம்ப படிக்கும் போதெல்லாம் வேதனையா இருக்கும். ஏலி பிள்ளைகளுக்கு பைபிள் சொல்ல அவனுக்கு தண்டனை வர்றதை தெரிஞ்சும் அவனை என்ன செஞ்சான்? அடக்காமல் போனான் இருக்கு. அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. அப்படி என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைகளுக்கா ஜெபம் பண்ணணும். இப்ப நான் ஊழியக்காரன் இருக்க, எங்க பிள்ளைகளுக்கு நாங்க ஜெபம் பண்றோம். உங்க பிள்ளைகளுக்கா நீங்க என்ன செய்யணும்?
ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, தண்டனை வரக்கூடாது அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணணும். அடுத்து தண்டனை ஏன் வருதுன்னு இப்படி ஒரு சில 2-3 காரணம் சொல்லியிருக்கு. அதனால இந்த தண்டனைகளுக்கு எங்களை தப்புவீங்க, தண்டனைக்காச்சும். 3வது எதுக்குன்னா லூக்கா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். லூக்கா 10:2. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்ப 3 அடுத்து எதுக்காக செபிக்கணும் அப்படின்னா, இந்த வருஷத்துல ஆத்தும ஆதாயத்திற்காக செபிக்கணும். ஆண்டவர் என் மூலமா நிறைய பேர் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும். அதுக்காக இந்த வருஷத்தை செபத்துல நம்ம இந்த வருஷத்தை செபத்துல கொண்டு போவோம். ஆண்டவரே இந்த வருஷத்துல அநேக ஆயிரங்கள் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு சொந்தமான பிள்ளைகளாய் வரணும், அவர்களை நீங்க ரட்சிக்கணும். ஒவ்வொரு மனிதனும் அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆத்துமா, விலையே உயர்ந்த ஆத்துமா, அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே இறக்க செய்யுங்கன்னு சொல்லி இந்த வருஷத்துல இப்படி ஜெபத்தை என்ன செய்வோம், நம்ம ஆரம்பிப்போம். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பெற்ற அந்த இன்பத்தை என்ன செய்யணும், வையகம் பெறணும்னு சொல்றது போல நான் பெற்ற ரட்சிப்பை யாராவது என்ன செய்யணும், பெறணும். நமக்குள்ள ஒரு ஆத்தும பாரம் வரணும், ஆண்டோடைய அன்பு வரணும், நிரம்பணும், ஜெபம் பண்ணணும், மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். இந்த வருஷம் முடியதுக்குள்ள நிறைய பேருக்கு சுவிசேஷம் என்ன செய்யுங்க, அறிவிங்க, சொல்லுங்க, அவங்கள ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு, ஆண்டுடைய பிள்ளைகளை மாற்றுங்க. ஆமென். அல்லேலூயா. ஏசப்பா வரும்போது கணக்கு கேட்பார். ஒரு பாடல் சொல்லுது, ஆள் இல்லை ஆள் இல்லை, அழுது செபிக்க ஆள் இல்லை. தேவன் வருவார், கணக்கு கேட்பார், எப்படி செபித்தா என்று என்ன சொல்ல, எப்படி சொல்ல தலை குனிவோ யாராவது. நம்ம விசுவாசியா ஆண்டவர் கிருபையினால எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். தைரியமா உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் செய்யுங்க, ஆத்துமாதையும் செய்யுங்க. ஆத்துமாக்களை என்ன செய்யுங்க, கர்த்தருக்குள்ள ஆண்டவர் சமூகத்துல என்ன செய்யுங்க, பிரயாசப்படுங்க, கண்ணீர் வடிங்க. ஆண்டவரே ஒருத்தருக்காவது சுவிசேஷம் சொல்லணும், ஒருத்தராவது ரட்சிக்கப்படணும், நம்ம அழுகணும், கண்ணீர் வடிக்கணும். அந்த கண்ணீர் அநேகரை என்ன செய்யணும், ரட்சிக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரியா? அதனால நீங்க ஜெபம் பண்ணுங்க. எரேமியால சொல்லும்போது, எரேமியா 9:1 என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் நீரூற்றுமானால் நலமாயிருக்கும் அப்படின்னு அழுகிறாரு. என் கண்ணீர், என் தலை தண்ணீர் ஆகணும், என் கண்ணு என்ன செய்யணும், கண்ணீர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறார், அழுகிறார். ஆண்டவரே அப்பொழுது இந்த கொலை உண்ட குமாரத்திகள் நிமித்த நான் இன்னும் என்ன செய்றேன், அழுகிறேங்கிறார். இரவும் பகலும் அழுகிறேங்கிறாரு. ஜெபம் பண்ணுங்க, அழுகுங்க, கண்ணீர் வடிங்க. நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, சபைக்காக, பொதுமக்களுக்காக ஏசப்பாட்ட அழுவோம். ஆண்டவரே ஆத்துமாக்களை ரட்சிங்க, ரட்சிங்க. இந்த வருஷத்தை அப்படி நம்ம ஜெபத்துல, இந்த ஜெபத்துல ஆரம்பிப்போம். 4வது ஜெபமா? சரி, 1வது ஜெபம், 2வது ஜெபம், 3வது ஜெபம், இப்ப 4வது ஜெபம். இப்ப 5வது ஒரு ஜெபம் இருக்கு. என்ன ஜெபம்? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 31ஆம் வசனம். இந்த 2 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 12 11ஆம் வசனமும் 31ஆம் வசனமும் நடத்திட்டு இப்ப நம்ம ஆவியானவருடைய வரங்களுக்கு கிருபைக்காக ஜெபம் பண்ணணும். 31ஆம் வசனம், இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் அப்படின்றாரு. இப்படி முக்கியமான வரங்கள் என்ன செய்யுங்க, நாடுங்க. ஆண்டவரே எனக்கு வரங்கள் வேணும், எனக்கு வரங்கள் வேணும், எனக்கு வரங்களினால என்ன செய்யுங்க, நிரப்புங்க. இப்ப ஒரு வரம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவனை என்ன செய்யும், இப்ப சாதாரணமா பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ள வந்தாருன்னா அவர் என்ன செய்வார், தூண்டிக்கிட்டே இருப்பார், ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இப்ப அவருடைய வரம் நமக்குள்ள வந்துச்சுன்னா அந்த வரம் என்ன செய்யும், அதனுடைய வேலையை காட்டும். அல்லேலூயா. இப்ப ஒரு வியாதிக்கு ஒரு ஊசி போடுறாங்கல்ல, அதுக்குள்ள ஒரு மருந்து வைக்கிறாங்க. இந்த மருந்து இந்த வேலை செய்யட்டும்னு சொல்லி வைக்கிறாங்க. அந்த மருந்து அந்த வேலை செய்யுதா செய்யலையா? சரி, இப்ப நம்ம உடம்புல ஊசி போடுறாங்க அல்லது மாத்திரை கொடுக்குறாங்க. தலைவலிக்குன்னு மாத்திரை கொடுக்கணும், தலைவலி என்ன செய்யுது, நுப்பாட்டு. அப்புறம் ஒவ்வொரு மருந்தும் ஒவ்வொரு வேலையை என்ன செய்யுது. இப்ப நமக்குள்ள வரங்களும் அதே தான், வரங்களும் அதுதான். ஆண்டவரே எனக்கு என்ன வரம் வேணும், நீங்க சொல்ல பைபிள்ல சொல்லப்பட்ட வரம் எனக்கு வேணும். அல்லேலூயா. அந்த வரங்களினால என்ன செய்யும், நிரப்பும். இப்ப ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு வரமும் நமக்குள்ள வரும்போது அந்த வரம் அது வேலை என்ன செய்ய ஆரம்பிச்சு. இப்ப விசுவாச வரன்னு வைங்களேன், அந்த வரம் இருந்துச்சுன்னா விசுவாசத்துல அவங்க என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் விசுவாசத்துல சாதிச்சுக்கிட்டு விசுவாசத்துல ஜெயிப்பாங்க. எனக்கு தெரிந்த ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் எப்ப பார்த்தாலும் வாயில அவிசுவாசமான வார்த்தையே வராது. என்ன வார்த்தை வராது, அவிசுவாசமான வார்த்தை வராது. ஒரு 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 பாதகமான காரியத்தை சாதகமா என்ன செய்வாரு, பேசுவாரா. அவர் உடம்புல எத்தனையோ பிறகணும், அதை கவலையே படல. அப்படி விசுவாசத்துல நம்ம அப்போ ஒரு வரமானது உள்ள இருந்தா அந்த வரம் என்ன செய்யும், அந்த வேலையை செய்ய. நமக்குள்ள அந்த வரங்கள் வேணும். அல்லேலூயா. கடைசியில் இந்த என்ன செய்வோம், அந்த வரங்களுக்காக நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். சரி, அடுத்து கடைசியாக லூக்கா 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். லூக்கா 23:42.
இயேசுவை நோக்கி, ஆ. ஆண்டவரே, நீர் ராஜ்யத்தில் வரும்போது அடியேனும் நினைத்தருளும் என்றார். இந்த வருஷத்துல ஒருவேளை ஏசப்பா வந்தாருன்னா வந்தாலும் சரி வரட்டும் சரி, அடுத்த வருஷம் வந்தாரு எப்ப வந்தாலும் சரி, ஒருவேளை இந்த வருஷத்துல ஏசப்பா வர்றாருன்னா என்ன செய்ய? ஆண்டவரே உங்க வருகை எப்ப இருக்கோ என்னை நினைத்தரலும். எப்படி சொல்லணும்? டெய்லி சொல்லணும், ஏசப்பா உங்களுடைய வருகை எப்ப இருக்கோ என்னை நினைத்தரலும். உங்களுடைய வருகை எப்ப இருக்கோ என்னை நினைத்தரலும். உங்க வருகை எப்ப இருக்கோ என்னை நினைத்தரலும். ஆண்டவரே இறக்கம் செய்யணும் டெய்லி கேட்கணும். சரியா? 73 சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு. 73 சங்கீதம் 25 வசனம். 73 சங்கீதம் 25 வசனம். பரலோகத்தில் உண்மையாகாமல் யார் உண்டு? பூமிக்கு உண்மை தவிர எனக்கு வேற விருப்பமே இல்லப்பா அப்படிங்கிறார். பரலோகத்துல எங்கேயுமே எனக்கு நீங்க தான். மத்திய எழுதின சுவிசேஷம் சொல்லும் போது பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. யாருடையது? எளிமையா ஆவியில எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ராஜ்யம் பரலோக ராஜ்யம் அவர்கள். அப்புறம் நீதி நிமித்தம் துன்பப்படுறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா 11-12 பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அதுல பலவந்தம் பண்றவங்க என்ன செய்வாங்க? இப்போ ஒரு 5-6 காரியத்தை நம்ம ஜெபம் பண்றோம். இந்த வருஷம் முழுவதும் இந்த 6 காரியத்துக்காக ஜெபம் பண்றோம். ஆண்டவரே எனக்கும் உமக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் வந்துட கூடாது. ஆண்டவரே என் வாழ்க்கை கட்டப்பட வேண்டாம். ஆண்டவரே எனக்கும் என் குடும்பத்துக்கு எந்த தண்டனையும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஆண்டவரே சோத்திரம் ஏசப்பா, எனக்கு என் குடும்பத்துக்கு எந்த தண்டனையும் வந்துடக்கூடாது. அநேக ஆயிரங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே அடுத்து ஆண்டவரே சோத்திர கிருபை வரங்களால் நிரப்பப்படணும். இதெல்லாம் செஞ்சுட்டு நான் உங்க வரிகள் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. கடைசி ஜெபம் எப்படி ஜெபம்னணும்? உங்களுடைய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படணும். அந்த குற்றவாளிய ஏசப்பா கூட குற்றவாளி அறையப்பட்ட அவன் சொல்றான், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன செய்யும்? என்னை நினைங்க. இன்னைக்கு என்னை நினைங்கப்பா, என்னை நினைச்சு பாருங்கப்பா, நான் பரலோகத்துக்கு வரணும்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அதுவும் ரகசிய வருகையில எப்படி சொல்றாரு? ரகசியம் ராஜ்யத்துல வரும்போது, உங்க ரகசிய வருகை வரும்போது என்னை நினைச்சு